வணக்கம். தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நேற்று வந்தவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம், இதுபோன்ற பலரை திமுக பார்த்துள்ளதாக முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் பேச்சு. கூட்டணி குறித்து தாம் பார்த்துக் கொள்வதாகவும் திமுகவினருக்கு உறுதி. பண்டிகை கால தள்ளுபடி விற்பனை போல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற அரசியல் உத்தியை விஜய் கையில் எடுத்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் விமர்சனம். பாசிசமா பாயாசமா என்ற விஜயின் பேச்சு சினிமா வசனம் போல உள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் விமர்சனம். சினிமா வசனம் எல்லாம் கொள்கையாகாது எனவும் கருத்து. திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் பதவியை விரும்பவில்லை என அமைச்சர் ஐ. பெரியசாமி தகவல். 7 முறை ஆட்சி அமைத்தும் கூட்டணி அரசை திமுக அமைத்ததில்லை எனவும் விளக்கம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வாக்களித்தார் அதிபர் ஜோ பைடன். வருகிற 5ஆம் தேதியன்று தேர்தல் நடைபெறும் நிலையில் முக்கிய பிரமுகர்களுக்கான உரிமையை பயன்படுத்தி முன்கூட்டியே ஜனநாயக கடமையாற்றினார். அமெரிக்காவில் அதிபர் தேர்தலுக்காக வைக்கப்பட்டிருந்த வாக்குப்பெட்டிகளில் மர்மமான முறையில் தீப்பிடித்ததால் பரபரப்பு. வாஷிங்டன் மாகாணத்தில் வான்கூவர் மற்றும் ஒரிகான் மாகாணத்தில் உள்ள போர்லாண்ட் பகுதியில் வாக்குப்பெட்டிகள் தீப்பிடித்தன. இந்திய மகளிர் அணி மற்றும் நியூசிலாந்து மகளிர் அணிக்கு இடையே இன்று 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்ற நிலையில் தொடரை வெல்லப்போவது யார் என எதிர்பார்ப்பு. இனி விரிவான செய்திகள். நேற்று வந்தவர்களை பற்றியெல்லாம் கவலைப்பட தேவையில்லை என்றும் இதுபோன்ற பலரை திமுக பார்த்துள்ளது என்றும் அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் மு. ஸ்டாலின், நாடாளுமன்ற தேர்தலைப் போல சட்டமன்ற தேர்தலிலும் திமுக தான் வெற்றி பெறப் போகிறது என்றார். தீபாவளிக்கு அடுத்த நாள் ஏற்கனவே தமிழக அரசு விடுமுறை அறிவித்துள்ள நிலையில் தீபாவளிக்கு முந்தைய நாளும் விடுமுறை அளிக்கப்படுமா என அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் எதிர்பார்ப்பில் உள்ளனர். வரும் 31ஆம் தேதி வியாழக்கிழமை தீபாவளி கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரி அரசு தீபாவளி பண்டிகைக்கு முந்தைய நாளான 30ஆம் தேதியும் விடுமுறை நாளாக அறிவித்திருக்கிறது. எனவே புதுச்சேரியை பின்பற்றி தமிழகத்திலும் 30ஆம் தேதி விடுமுறை அறிவிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தனது கொள்கைகளால் பாஜகவை எதிர்க்கும் விஜய் பாசிச எதிர்ப்பை நையாண்டி செய்வது ஏன் என விசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். எக்ஸ் வலைதள பக்கத்தில் கருத்து பதிவிட்டுள்ள அவர், பாசிச எதிர்ப்பு என்பது இந்தியாவில் பாஜக எதிர்ப்புதான் என கூறியுள்ளார். பண்டிகை காலத்து தள்ளுபடி விற்பனை போல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற அரசியல் உத்தியை விஜய் கையில் எடுத்திருப்பதாகவும் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடமளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுச் செயலாளர் சரவணன் வலியுறுத்திய நிலையில் அது அவருடைய சொந்த கருத்து என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். சரவணனின் சொந்த வேண்டுகோள் என கூறிய அவர், அது கட்சியின் கருத்தல்ல என்றும் கொள்கை முடிவை கட்சி தலைமை முடிவு செய்யும் என்றும் கூறினார். கூட்டணியில் இருப்பவர்கள் பதவியை விரும்பவில்லை என அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக 7 முறை ஆட்சி அமைத்தும் கூட்டணி ஆட்சி என்று இருந்ததில்லை என்றார். கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள்தான் கூட்டணியில் இருப்பதாகவும் அவர் கூறினார். பாசிசமா பாயாசமா என்ற விஜய் பேச்சு சினிமா வசனம் போல உள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிதாக கட்சி தொடங்கியுள்ள விஜய் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க உள்ளதாக கூறுகிறார் என தெரிவித்தார். 1996ஆம் ஆண்டுக்கு பிறகு மத்தியில் பல கட்சி ஆட்சிதான் நடந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். சினிமா வசனமெல்லாம் கொள்கையாகாது என்றும் ப. சிதம்பரம் கூறினார். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் 35வது பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநர் பங்கேற்ற நிலையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் புறக்கணித்தார்.
இந்த பட்டமளிப்பு விழாவில் 3 பேர் அறிவியல் அறிஞர் பட்டமும் 93 பேர் முனைவர் பட்டமும், பல்கலைக்கழகத்தின் பல்வேறு துறைகளில் பயின்ற 1838 மாணவர்களும், இணைப்பு கல்லூரிகளில் பயின்ற 11,835 மாணவர்களும் பட்டம் பெற்றனர். பட்டமளிப்பு விழாவின் அழைப்புதலில் பெயர் போடப்பட்டும் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சரும் அழகப்பா பல்கலைக்கழக இணைவேந்தருமான கோவி செழியன் விழாவில் பங்கேற்கவில்லை. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றிருந்தால் உயிருடன் இருந்திருப்பார் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் தங்களையெல்லாம் எம்எல்ஏ ஆக்கியதாக அவர் கூறினார். தாவேக மாநாட்டிற்கு வரும்போது பல்வேறு விபத்துகளில் சிக்கி உயிரிழந்த தாவேக நிர்வாகிகளுக்கு கட்சியின் தலைவர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். அவரது சமூக வலைதள பதிவில் திருச்சியைச் சேர்ந்த சீனிவாசன், கலை உட்பட 6 பேரின் பெயரை குறிப்பிட்டு இவர்களது மறைவால் மீளா துயரத்தில் தவிப்பதாக கூறியுள்ளார். கழகத்திற்காக இவர்கள் செய்த பணிகள் என்றும் நிலைத்திருக்கும் எனவும், தோழர்களை இழந்து வாடும் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு சென்றபோது விபத்தில் சிக்கி உயிரிழந்த நிர்வாகிகளின் உடலுக்கு பொதுச் செயலாளர் ஆனந்த் நேரில் அஞ்சலி செலுத்தினார். திருச்சியில் இருந்து மாநாட்டிற்கு நிர்வாகிகள் காரில் சென்றபோது உளுந்தூர்பேட்டை அருகே விபத்தில் சிக்கி சீனிவாசன் மற்றும் கலை ஆகியோர் உயிரிழந்தனர். இருவரது உடலுக்கும் கண்ணீர் மல்க தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் அஞ்சலி செலுத்தினார். விஜயின் உத்தரவில் ஆறுதல் கூறியதாகவும், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை தாவேக பார்த்துக் கொள்ளும் என்றும் அவர் கூறினார். ஹோசூர் அருகே பள்ளி மாணவியை அடித்து உதைத்த உடற்கல்வி ஆசிரியர் கைது செய்யப்பட்டார். தனியார் பள்ளியில் மாவட்ட அளவிலான வாலிபால் போட்டி நடைபெற்றபோது ஓசூர் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவி கீழே கிடந்த கைக்கடிகாரத்தை எடுத்து வைத்துள்ளார். அந்த கடிகாரத்தை மாணவி திருடியதாக தனியார் பள்ளியின் ஆசிரியை குற்றம் சாட்டியதால் மாணவியை உடற்கல்வி ஆசிரியர் தியாகராஜன் கடுமையாக தாக்கினார். இந்நிலையில் ஆசிரியரை போலீசார் கைது செய்தனர். மேலும் ஆசிரியர் தியாகராஜன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மகாராஷ்டிரா தேர்தலை முன்னிட்டு அம்மாநில முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். 288 சட்டப்பேரவை தொகுதிக்கும் ஒரே கட்டமாக நவம்பர் 20ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. கோப்ரி பச்பகாடி தொகுதியில் போட்டியிடும் சிவசேனா தலைவர் ஏக்நாத் ஷிண்டே வேட்புமனு தாக்கல் செய்ய புறப்பட்ட போது அவரது மனைவி ஆரத்தி எடுத்து வாழ்த்தினார். தொண்டர்கள் சூழ பேரணிக்காக சென்று ஏக்நாத் ஷிண்டே வேட்புமனு தாக்கல் செய்தார். கர்நாடகாவில் நீர்வீழ்ச்சி அருகே நின்று செல்ஃபி எடுக்க முயன்றபோது தவறி விழுந்து பாறையின் இடுக்கில் சிக்கிய இளம்பெண் 12 மணி நேரத்திற்கு பிறகு உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். துமகூரைச் சேர்ந்த ஹம்சா தனது நண்பர்களுடன் மந்திரகிரி மலைக்கு சுற்றுலா சென்றுள்ளார். அங்கு நீர்வீழ்ச்சிக்கு அருகே நின்று செல்ஃபி எடுக்க முயன்ற ஹம்சா கால் இடறி நீர்வீழ்ச்சியில் விழுந்துள்ளார். இறந்துவிட்டார் என நண்பர்கள் கருதிய நிலையில் பாறையின் இடுக்கில் இருந்து ஹம்சாவை தீயணைப்பு படையினர் போராடி மீட்டனர். நாட்டிலேயே முதல் முறையாக குஜராத்தில் இராணுவத்திற்கு தேவையான விமானங்களை தயாரிக்கும் ஆலையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். வதோதராவில் டாடா விமான ஆலையை திறந்து வைத்த பிரதமர் மோடி மறைந்த ரத்தன் டாடாவை நினைவு கூர்ந்தார். மேலும் குஜராத்தின் அம்ரேலியில் சுமார் 4000 கோடியே 900 ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து அவர் அடிக்கல் நாட்டினார். லடாக்கில் 2 பகுதிகளில் இருந்து படைகளை இந்தியா, சீனா வாபஸ் பெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. கல்வான் பள்ளத்தாக்கில் ஏற்பட்ட மோதலில் இந்திய வீரர்கள் 20 பேர் வீர மரணமடைந்தனர். அண்மையில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடியும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் இருநாட்டு உறவை மேம்படுத்த முடிவெடுத்தனர். இந்நிலையில் லடாக்கின் டெம்சோக், செப்சாங் ஆகிய பகுதிகளில் இருந்து இராணுவ வீரர்களை இரு நாடுகளும் வாபஸ் பெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜய் அரசியலுக்கு வந்தது தனிப்பட்ட முறையில் மிகவும் ஆச்சரியமாக உள்ளதாக நடிகை ராதிகா சரத்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூச்ச சுபாவம் கொண்ட விஜய் அதிகம் பேசவே மாட்டார் என்றும் அமைதியாகவே இருப்பார் என்றும் தெரிவித்தார். சிறுவயதில் இருந்தே நான் விஜயை பார்த்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சமத்துவ மக்கள் கட்சி கொடி வண்ணத்திலேயே தாவேக கொடி இருப்பதாக கூறிய அவர், மஞ்சள் மங்களகரமான நிறம் என ராதிகா தெரிவித்தார். நடிகர் பிரசாந்த், சிம்ரன் உள்ளிட்டோர் நடித்துள்ள அந்தகன் திரைப்படம் OTT தளத்தில் வெளியாக உள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் திரையரங்குகளில் அந்தகன் திரைப்படம் வெளியாகி ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் வருகிற 30ஆம் தேதி அமேசான் பிரைம் OTT தளத்தில் அந்தகன் திரைப்படம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
நடிகர் அஜித் நடிக்கும் விடாமுயற்சி படத்தின் டப்பிங் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மகள் திருமேனி இயக்கும் விடாமுயற்சி படத்தில் அனிருத் இசையமைத்து வருகிறார். படத்தில் அர்ஜுன், த்ரிஷா, ரெஜினா உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். 4 மொழிகளில் இந்த படம் வெளியாக உள்ள நிலையில் படத்திற்காக டப்பிங் பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதாக படக்குழு தெரிவித்துள்ளது. இதனால் விரைவில் விடாமுயற்சி வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான வேட்டையன் திரைப்படத்தின் மனசிலாயோ வீடியோ பாடல் வெளியிடப்பட்டுள்ளது. அனிருத் இந்த படத்திற்கு இசையமைத்துள்ள நிலையில் மனசிலாயோ வீடியோ பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது. இதனை சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் பகிர்ந்து வருகின்றனர். ஜெயம் ரவி நடித்துள்ள பிரதர் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. அக்கா தம்பி உறவை அடிப்படையாக கொண்டு உருவாகியுள்ள பிரதர் திரைப்படத்தின் டீசர் மற்றும் பாடல்கள் வெளியாகி ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றன. இந்நிலையில் பிரதர் திரைப்படத்தின் ட்ரெய்லரை படக்குழு வெளியிட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலுக்காக வாக்குப்பதிவில் அதிபர் ஜோ பைடன் தமது வாக்கை பதிவு செய்தார். அமெரிக்க அதிபர் தேர்தல் வருகிற 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டிரம்பும் ஆளும் ஜனநாயக கட்சி சார்பில் அதிபர் கமலா ஹாரிஸும் போட்டியிடுகின்றனர். அமெரிக்காவில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பெட்டிகள் தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அங்கு வரும் 5ஆம் தேதி அதிபர் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதனிடையே முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்டோருக்கான சிறப்பு உரிமையின் கீழ் வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. அதிபர் பைடன் உள்ளிட்டோர் தங்கள் வாக்குகளை பதிவு செய்துள்ளனர். இதனிடையே வாஷிங்டன் ஒரேகான் பகுதியில் பொது இடங்களில் வைக்கப்பட்டிருந்த 3 வாக்குப்பெட்டிகள் மர்ம நபர்களால் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளன. அதிலிருந்த நூற்றுக்கணக்கான வாக்குச்சீட்டுகளும் தீயில் கருகி சாம்பலாகியுள்ளன. ஜார்ஜியா நாட்டில் நடந்த பொதுத் தேர்தலை எதிர்த்து அந்நாட்டு நாடாளுமன்றம் முன்பு பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 150 இடங்களை கொண்ட அந்நாட்டு நாடாளுமன்றத்திற்கு கடந்த சனிக்கிழமை தேர்தல் நடந்தது. இதில் ரஷ்ய ஆதரவாளரான பிரதமர் இராக்கி கோபகிட்சே தலைமையிலான ஆளும் ஜிடி கட்சி 53.93% வாக்குகளுடன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த முடிவை ஐரோப்பிய ஆதரவாளரான அதிபர் சலோமி மற்றும் எதிர்க்கட்சிகள் ஏற்க மறுத்துள்ளன. இதையடுத்து தலைநகர் டிம்லியில் உள்ள நாடாளுமன்றத்தின் முன்பு ஆயிரக்கணக்கானோர் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காசாவில் மருத்துவமனையில் பதுங்கியிருந்த ஹமாஸ் அமைப்பினரைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரை கைது செய்ததாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது. ஜபாலியா பகுதியில் உள்ள மருத்துவமனையில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அங்கிருந்த ஹமாஸ் அமைப்பினரை பிடித்ததாகவும் இஸ்ரேல் கூறியுள்ளது. இது தொடர்பான வீடியோவையும் இஸ்ரேல் வெளியிட்டுள்ள நிலையில் மருத்துவமனையில் தாங்கள் பதுங்கியிருக்கவில்லை என ஹமாஸ் மறுத்துள்ளது. இந்திய மகளிர் அணி மற்றும் நியூசிலாந்து மகளிர் அணிக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் பிற்பகல் 1:30 மணிக்கு இந்த போட்டி தொடங்க உள்ளது. இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று தொடரில் சமநிலை வகிக்கின்றன. தொடரை வெல்ல இரு அணிகளும் தீவிரமாக போராடும் என்பதால் போட்டி விறுவிறுப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலத்தையொட்டி லக்னோ அணியின் கேப்டன் KL ராகுலை விடுவிக்க அணி நிர்வாகம் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிக்கோலஸ் பூரன், மயங்க் யாதவ், ரவி பிஷ்னோய், மோஷின் கான், ஆயுஷ் பதோனி ஆகிய வீரர்களை லக்னோ அணி தக்க வைக்கும் என கூறப்படுகிறது. ஹைதராபாத் அணி கிளாசன், கமின்ஸ், ஹெட், அபிஷேக் சர்மா, நிதிஷ் ரெட்டி ஆகியோரை தக்க வைக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான T20 தொடருக்கு இந்திய அணியின் பயிற்சியாளராக முன்னாள் வீரர் VVS லட்சுமண் செயல்பட உள்ளார். அடுத்த மாதம் தென்னாப்பிரிக்கா செல்லும் இந்திய T20 அணி 4 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட உள்ளது. இந்திய டெஸ்ட் அணி பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடருக்காக ஆஸ்திரேலியா செல்ல உள்ளது. தற்போதைய தலைமை பயிற்சியாளர் கம்பீர் ஆஸ்திரேலியா செல்லவிருப்பதால் T20 தொடருக்கு லட்சுமண் பயிற்சியாளராக செயல்பட உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேற்று வந்தவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம், இதுபோன்ற பலரை திமுக பார்த்துள்ளதாக முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் பேச்சு. கூட்டணி குறித்து தாம் பார்த்துக் கொள்வதாகவும் திமுகவினருக்கு உறுதி. பண்டிகை கால தள்ளுபடி விற்பனை போல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற அரசியல் உத்தியை விஜய் கையில் எடுத்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் விமர்சனம். பாசிசமா பாயாசமா என்ற விஜயின் பேச்சு சினிமா வசனம் போல உள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் விமர்சனம். சினிமா வசனம் எல்லாம் கொள்கையாகாது எனவும் கருத்து. திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் பதவியை விரும்பவில்லை என அமைச்சர் பெரியசாமி தகவல்.
7 முறை ஆட்சி அமைத்தும் கூட்டணி அரசை திமுக அமைத்ததில்லை எனவும் விளக்கம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வாக்களித்தார் அதிபர் ஜோ பைடன். வருகிற 5ஆம் தேதியன்று தேர்தல் நடைபெறும் நிலையில் முக்கிய பிரமுகர்களுக்கான உரிமையை பயன்படுத்தி முன்கூட்டியே ஜனநாயக கடமையாற்றினார். அமெரிக்காவில் அதிபர் தேர்தலுக்காக வைக்கப்பட்டிருந்த வாக்குப்பெட்டிகளில் மர்மமான முறையில் தீப்பிடித்ததால் பரபரப்பு. வாஷிங்டன் மாகாணத்தில் வான்கூவர் மற்றும் ஒரிகான் மாகாணத்தில் உள்ள போர்லாண்ட் பகுதியில் வாக்குப்பெட்டிகள் தீப்பிடித்தன. இந்திய மகளிர் அணி மற்றும் நியூசிலாந்து மகளிர் அணிக்கு இடையே இன்று 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்ற நிலையில் தொடரை வெல்லப்போவது யார் என எதிர்பார்ப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.